ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டில் டே ரொட்டீன் பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். காலையில் எழுந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு. பாத்திரத்தை எடுத்துன்னு போய் வெளியே போட்டேன் விளக்கிறதுக்கு. நான் விளக்கிறேன்னா அம்மா நானே விளக்கிறேன்னாங்க. உள்ளே நம்மளுக்கு எந்த வசதியுமே இல்லை. எல்லா வசதியுமே துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் விளக்கிறதுலேருந்து எல்லா வசதியுமே நம்மளுக்கு வெளியே தான். அம்மா விளக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வீடு துடைக்கலான்ட்டு வீடு துடைக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். அதில் வந்து கல்லுப்பு, மஞ்சள், சோப் ஆயில், லைசால் இது போட்டு எப்பயுமே கம்பல்சரி நான் துடைச்சிருவேன். நீங்கள் என்னென்ன ஊற்றி துடைப்பீங்கன்னு சொல்லுங்கள். வீடெல்லாம் துடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு வந்துடலாம். துணி துவைச்சிட்டு வந்து நான் மெட்டி போடுறதுக்கு நான் போட்டுட்ருந்தேன். எங்கள் பாப்பா நானும் போடுறேன்ட்டு அவக்காலுக்கு எடுத்து போட்டுட்ருந்தா. சமீனி எல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னது சமத்து பிள்ளை என்கிட்ட கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு துணியெல்லாம் காய போடுறதுக்கு நான் போனேன். எங்கள் பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு கிளிப்பு எடுத்து கொடுத்துட்ருந்தா. ஒவ்வொன்றா எப்பயுமே எந்த வேலை செஞ்சாலுமே ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா எனக்கு. என்ன வேலை செஞ்சாலுமே நம்ம கூட சேர்ந்து நானும் செய்கிற சொல்லன்னு அடமுடிச்சு வந்து செய்வாள். பாத்திரம் விளக்குனாலுமே என் கூட உக்காந்து பாத்திரம்லாம் விளக்குவா, என்ன வந்து உள்ளே வைக்குவா, சொல்கிற வேலையெல்லாம் ஃபுல்லு செய்வாள். வீடு பெருக்கிறப்போ கூட தொடப்பத்தை எடுத்துன்னு நான் பெருக்கிறேன்னு ஒரே அழுக. வேணா சாமி நானே பெருக்கிறேன்னு சொன்னது கூட ஒரே அழுக. சரி நீ கொஞ்ச நேரம் பெருக்கு சாமின்ட்டு அவள் பெருக்குன வீடியோலாம் எடுக்கல உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம் வாசக்கலுக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, வெள்ளி செவ்வாய்னா கம்பல்சரி நான் இது வச்சுருவேன். எங்கள் பாப்பா நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு என் கூட சேர்ந்து அவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. செம்ம சமத்தை நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படியே பண்ணுவாங்க. நான் பொட்டு வைக்க எங்கள் பாப்பாவும் என் கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சாமி போய் 2 பூ எடுத்துட்டோன்னு சொன்னால் கரெக்டாக 2 பூ எடுத்துட்டாங்க. நம்ம வாசலுக்கு வச்சுட்டு முன்னாடி மஞ்சள் குங்குமம்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு உள்ளே போய் அப்பா ஃபோட்டோவுக்கு மாமா ஃபோட்டோவுக்கு பூ போடலான்ட்டு பூ வச்சுட்டு இருந்தேன். மேடம் மேலே என் கூட ஏறி இந்த சாலுன்னு பூவெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா பொண்ணு 4 பேருமே என்னை ஒரு நாள் கூட சித்தின்னு கூப்பிட்டதில்ல. என்னோடய பேர் வச்சு தான் அவங்க கூப்பிடுவாங்களே. சித்தின்னு கூப்பிடுன்னு சொன்னால் கூட போ அப்படின்ட்டுருவாங்க. அம்மாவே சாமி கும்பிட்டாங்க. நம்ம சாமி கும்பிடக்கூடாது. பங்காளி வீட்டு பொண்ணு ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டனால நம்ம கும்பிடக்கூடாது. அதனால் அப்பா ஃபோட்டோவுக்கு மாமா ஃபோட்டோவுக்கு மட்டும் நான் பூ போட்டேன். சாமி ஃபோட்டோவுக்குலாம் அம்மா போட்டு சாமி கும்பிட்டாங்க. நெக்ஸ்ட் அம்மா என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். ரசம், சாதம், பீக்கங்காய் பொரியல். நானும் பாப்பாவும் சாப்பாடு போட்டுன்னு வந்து சாப்பிட்லான்னு உட்காந்துருந்தேங்க. இப்போ தான் அம்மா சாப்பாடு செஞ்சாங்க. அது ரொம்ப சூடாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப சூடாக இருந்துச்சு கையெல்லாம். குருசாமி நான் பேசி தரேன்னு சொன்னதுக்கு இல்லை நானே பேசிஞ்சிக்கிறேன்னு அவங்களோட ரியாக்ஷன் பாருங்கள். சோறு தொட்டோடனே சூடாகுதுன்னு ஊதின்னு இருந்தாங்க. குருசாமி நான் பேசிஞ்சு தரேன்னு சொன்னது கூட எவ்வளோ பழிச்சு காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் என்னைய. அவங்களே சாப்பிட்டுக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 பேர் சாப்பிட்டு சின்னதாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தாச்சு. அம்மா கடைக்கு போயிட்டு வந்தாங்க. கடைக்கு போயிட்டு வந்து அந்த பை வைக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு வேலையை அதில் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறத என் வேலை. நான் மட்டும் அப்படியே இல்லை நீங்களும் இப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரூட் மிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னால் ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கிட்டு பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் பாப்பாவும் அந்த ஃப்ரூட் மிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.